ஆதார் கார்டு இருக்கக்கூடிய அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழக மக்களிடம் அனைவருக்கிட்டுமே ஆதார் கார்டு இருக்கும். இந்த ஒரு காணொளியை மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஆதார் கார்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த ஒரு தப்பை ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எச்சரிக்கையா இருங்க மக்களே. பாதுகாப்பாக இருக்க செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம் அப்படின்ட்டு ஆதார் கார்டு பயனாளிகளுக்கு 2 விதமான அறிவிப்பு வந்திருக்கு. இதுல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதார் என்பது உங்களுடைய டிஜிட்டல் அடையாள எண்ணாகும். உங்களுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்கு இதை நீங்கள் தைரியமா பயன்படுத்தலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அல்லது பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற பிற அடையாள டாக்குமெண்ட்களை பிறருக்கு வழங்கும் பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகளை பின்பற்றுவீர்களோ அதையே ஆதார் வழங்கும் பொழுதும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய ஆதாரை கேட்கக்கூடிய நிறுவனமோ அல்லது தனிநபரோ அதற்கான காரணத்தை உங்களிடம் சம்மதத்தையும் பெற வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ஆதார் நம்பர் பகிர்வதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு ஒரு விர்ச்சுவல் ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கி விஐடியை உருவாக்கி அதனுடைய வசதியையும் பாத்தீங்கன்னா வழங்குறாங்க. நீங்க அதுக்கு பதிலாக கூட இந்த விஐடியை நீங்க கொடுக்கலாம். UIDAI வெப்சைட் அல்லது ஆதார் அப்ளிகேஷன்ல கடந்த 6 மாதங்களுக்கான உங்களுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதை வழக்கமான முறையில் சரிபார்ப்பது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஆத்தென்டிகேஷன் செயல்முறையும் UIDAI உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்தும். எனவே அப்டேட் செய்யப்பட்ட இமெயில் ஐடியை உங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதார் லாக்கிங் மற்றும் பயோமெட்ரிக் லாக்கிங் போன்ற வசதியையும் UIDAI வழங்குகிறது. ஆதாரை பயன்படுத்தாத ஒரு சமயத்தில் அதை நீங்கள் பூட்டி வைத்துக் கொள்ளலாம். மேலும் தேவைப்படும் பொழுது உடனடியாக அதை அன்லாக்கும் செய்து பயன்படுத்த முடியும். ஒருவேளை உங்களுடைய ஆதாரை தவறான முறையில் பயன்படுத்துவதாக நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா உடனடியா 1947 என்ற ஹெல்ப்லைன் எண்ணில் UIDAI தொடர்பு கொள்ளுங்கள். இது 24 மணி நேர இலவச அழைப்பு அல்லது நீங்க help@uidai.government.in அப்படின்ற மின்னஞ்சல் ஐடியும் தொடர்பு கொள்ளலாம். செய்யக்கூடாத விஷயம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய ஆதார் லெட்டர், PVC கார்டு அல்லது அதனுடைய நகலை தவறுதலாக எங்கேயுமே வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முதலாவது பாயிண்டா. பொது தளங்கள்ல உங்களுடைய ஆதாரை ஷேர் செய்யாதீங்க. அதாவது சமூக வலைதள பக்கங்கள்ல, எடுத்துக்காட்டா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க உங்களுடைய ஆதாரை அப்படியே ஓப்பனா காட்டாதீங்க. அதிகாரப்பூர்வமற்ற எந்த ஒரு நிறுவனத்திடமும் உங்களுடைய ஆதார் OTPயை பகிரக்கூடாது. உங்களுடைய ஆதார் பின்னையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தை காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுறாதீங்க. கவனமா அனைத்தையும் உஷாரா பண்ணுங்க மக்களே. ஏன் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஆதார் கார்டுல ஒரு பேமெண்ட் முறை சிஸ்டம் மாதிரி இருக்கு. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். இதன் மூலமா பயன்படுத்தி கூட சில மோசடியாளர்கள் வங்கியிலிருந்து உங்களுடைய பணத்தை திருடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பவங்களுக்கு தெரியும். உஷாரா இருங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.